இன்றைக்கு குழந்தைகளை வளர்க்கின்ற பெற்றோர்களை நாம் கேட்டால், குழந்தை பிறந்து அந்த குழந்தையை வளர்க்கின்ற பொழுது முக்கியமாக தாய் தந்தை, அதிலும் குறிப்பாக தாய்மார்களை பார்க்கின்ற பொழுது எத்தனை மாதத்துக்கு உங்கள் குழந்தை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்? 3 மாதமா இல்லை 6 மாதமா? நீங்கள் சொல்கிறத கேட்டு உங்கள்படி நடக்கின்ற அளவுக்கு எத்தனை மாதங்கள் பிறந்த குழந்தை எத்தனை மாதங்கள் வரையிலும் நீங்கள் சொன்னால் கேட்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் போனீங்கன்னாக்கா கையை உதறிட்டு என்ன பண்ணிடும்? போயிடும். பிடிவாதம், அடம் பிடிக்கிறது. அதே போல் இப்படி தான் செய்வன் என்று செய்வது. ஆனால் குறிப்பிட்ட வயது வரையும் பார்த்தீங்கன்னா அது குழந்தை தாய் தந்தை எந்த அளவுக்கு அவர்களை எந்த அளவுக்கு இடிக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது பெற்றோர்களை நம்பியிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. தன்னால் எதுவும் செய்ய முடியும். எப்பொழுது அது ஏந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குதோ, எப்பொழுது தன்னால் ஒரு சில காரியங்கள் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ, எப்பொழுது பேச ஆரம்பிக்கின்றதோ அல்லது எப்பொழுது பதில் கொடுக்க ஆரம்பிக்கின்றதோ அப்போ தான் பிடிவாதம், அடம்பிடித்தல். ஒரு 6 மாதம் சொல்ல முடியுமா ஒரு குழந்தை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு? 6 மாதம் அல்லது 9 மாதங்கள், 1 வயசு 2 வயசுலாம் வாய்ப்பு கிடையாது. 2 வயசுக்கெல்லாம் உங்கள் கண்ட்ரோலை மீறி என்ன செய்கிறது? போய்விடுகிறது. ஆகவே என்பார்ந்தவளை எதற்காக சொல்லின்னு சொன்னால், இந்த குழந்தை இயேசுனுடைய இந்த ஆலயத்தை நாம் தேடி வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த குழந்தை இயேசுனுடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிற பொழுது இந்த குழந்தை இயேசுனுடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்ன என்பதை இன்றைய இந்த காவல்துறையுடைய இந்த விழாவும் அதே சமயத்தில் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்ற கருத்துக்கள் அதுதான். அதில் என்ன இயேசு குறிப்பிடுகிறார் சொன்னால், நீங்கள் சிறு குழந்தைகளைப் போல் நீங்கள் மாறாவிட்டால், சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது. சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழையவே முடியாது. இந்த சிறு பிள்ளை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரை விண்ணரசில் மிக பெரியவர். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக குழந்தை வளர்ப்பு என்பது மிகவும் அப்படி ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு கஷ்டம். ஏன்னா குழந்தை சின்ன குழந்தையிலேயே நம்ம பேச்சை கேட்பது கிடையாது. ஆகவே எதிர்த்து பேசுகிற மனப்பான்மை, அடம்பிடித்தல், கீழ்ப்படியாமை, சொல் பேச்சு கேட்டு நடக்காமை. ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது பிள்ளைகளை நாம் வளர்க்க முடியவில்லை, பிள்ளைகளை உருவாக்க முடியவில்லை. ஒரு 5, 6, 7 வயதிலே அல்லது 1 வயதிலே நீங்கள் இயேசு படத்திற்கு முன்பாக அல்லது மாதா படத்திற்கு முன்பாக, புனிதர்கள் படத்துக்கு முன்பாக அதை கை கூப்பிட சொன்னால் கை கூப்பிடும். பிறகு 2 வயது 3 வயது ஆன பிறகு பிரச்சனை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன் என்கிற ஒரு மனப்பான்மை, கீழ்ப்படியாமை, சொல் பேச்சு கேட்டு நடக்காமை. ஆகவே தான் இன்றைக்கு நாம் முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த காவல் தூதர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது விடுதலை பயண நூலிலே என்ன சொல்லுகின்றார் இறைவன்? அவர் சொல்லுகின்ற பொழுது கொடுக்கின்ற அறிவுரை என்னவென்று சொன்னால், அவர் முன் எச்சரிக்கையாயிரு, அவர் சொற் கேட்டு நட, அவரை எதிர்ப்பவனாய் இராதே, உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்வார். அதே சமயத்தில் அவர் சொல்வது கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவர்களுக்கு பகைவனும் ஆவேன். ஆகவே கடவுளுடைய பாதுகாப்பு இன்றைக்கு இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த பாதுகாப்பை வானதூதர் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த பாதுகாப்பு நமக்கு தெரியுதா? இன்றைக்கி நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது, நிறைய தற்கொலைகள் நடக்கின்றன, நிறைய விபத்துகள், நிறைய இயற்கை சீரழிவுகள், நிலநடுக்கம், பெருவெள்ளம், மேக வெடிப்பு, நிறைய பேர் அதிலே இறந்து போவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இது என்ன அர்த்தம் என்று சொன்னால், நாம் வழிநடத்தப்படுவது காவல் தூதர்களால் அல்ல என்பது தான் உறுதியானது. ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னாக்கா நடக்கக்கூடாது, அந்த விபத்து நடக்கக்கூடாது. கடவுளை பாதுகாத்திருக்க வேண்டும். இல்லை நான் விழுந்துட்ட பிரச்சனை இல்லை, கடவுள் எனக்கு ஓரளவு தான் கொடுத்த கிடையாது. ஒரு சிறிய காயம் கூட ஏற்படுத்தக்கூடாது, வரக்கூடாது என்பதுதான் இறைவனது பாதுகாப்பு. ஏன் நமக்கு அது கிடைக்கவில்லை? இதில் சொல்லப்படுவது தான் காரணம். நாம் அடம் பிடிக்கின்றோம், பிடிவாதமாக இருக்கின்றோம். நான் எனது விருப்பப்படி தான் வாழ்வேன், கடவுளது விருப்பம் அல்ல, எனது சித்தம் தனது, எனது விருப்பம்தான் இறை சித்தம் அல்ல. ஆகவே எனக்கு என்ன தோணுது அதுதான் செய்வேன் ஒழிய கடவுள் விருப்பப்படி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது கடவுள் கண்டிப்பாக கைவிட்டு விடுவார். ஆகவே தான் இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது கூட அதில் என்ன வருகின்றது என்று சொன்னால், அவர் சொல்லுகின்ற பொழுது, இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். சிறியோருன்னு என்ன அர்த்தம்? நம்ம உடனே குழந்தைகள் நினைக்கிறோம் கிடையாது.
என் மீது விசுவாசம் வைத்திருக்கின்ற, இயேசு மீது விசுவாசம் வைத்திருக்கின்ற குழந்தை உள்ளம் படைத்த இச்சிறியோருள். ஆகவே யார் ஒருவர் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களோ அந்த விசுவாசமானது குழந்தை உள்ளத்துரைக்கின்ற அந்த விசுவாசத்துடன் இருக்கின்ற அந்த இச்சிறியோருள், அந்த குழந்தை உள்ளம் படைத்தவர்களை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். இக்காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் அவருடைய வானதூதர்கள் இருக்கின்றார்கள். இது நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் என்ன வரும்னாக்கா, இச்சிறியோருள் ஒருவரை பாவத்தில் விட செய்தால் என் மீது விசுவாசம் கொண்டிருக்கின்ற குழந்தை உள்ளம் படைத்த என்னுடைய கிறிஸ்துவர்களாகிய விசுவாசிகள் அவர்களை யார் ஒரு பாவத்தில் விட செய்கின்றார்களோ ஏந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளுவது நல்லம். அவன் மறந்து இந்த குழந்தையனுடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கின்றோம். இறைவனம் எதிர்பார்ப்பது என்ன? குழந்தை உள்ளம். ஆனால் எனக்கு ஏன் குழந்தை உள்ளம் இல்லை? நம்ம அறிவு தான். ஆகவே நாம் செய்கின்ற பொழுது இது செய்யணுமா வேணாம், நான் என்ன நினைக்கிறோன்னு அதான் செய்வேன், நான் என்ன விருப்பப்படுகிறேன். இது இறைவனது திருவிடத்தை நாம் தேடுவதே கிடையாது. அவைத்தான் பலமுறை நான் சொல்வது உண்டு. எல்லா முடிவையும் நம்ம எடுத்து விடுவோம். எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் குழந்தையை சுட்டு வந்து அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படி சொல்லுவோம். ஆனால் முன்னாடி நம்ம அட்வைஸ் கேட்டோமா, ஆலோசனை கேட்டோமா, இது செய்யலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அனுமதி கேட்டோமா? கிடையாது. நாம் எடுத்த முடிவுகளுக்கு, எல்லா முடிவுகளுக்கும் எடுத்துக்கொண்டு வந்து கடைசியில் விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது எனது கருத்து, அடிக்கடி நம்ம என்ன சொன்னது, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, அந்த குடும்ப கருத்துக்கள் நிறைவேறுவது அது கடவுளுடைய விருப்பத்தினுடைய இருக்குதா இல்லையா, அதுவே பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் வைத்திருக்கின்ற கருத்துக்கள் எனது கருத்துக்களா, கடவுளுடைய கருத்துக்களா? யாருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும்? குடும்ப கருத்துக்களாகிய அந்த குடும்ப கருத்துக்கள் என் தடுதினுடைய கருத்துக்களாக இருக்க வேண்டும். என்னுடைய சொந்த கருத்துக்களாக இருந்தால் அது இறை விருப்பத்திற்கு எதிரானதாகவே தான் அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை உள்ளம். ஆகவே இந்த திருப்பள்ளியிலே மன்றாடுவோம், இந்த காவல்துறை மன்றாடுவோம். அன்னை மரியாள் 3 செய்திகளை சொல்லுகின்றார்கள். இந்த காவல்துறையுடைய விழாவிலே 1993ஆம் ஆண்டு இதே திருவிழா நாளிலே அன்னை மரியாள் 3 செய்திகள். ஒன்று, இந்த காவல் தூதர்கள் முதலாவது அவருடைய படி என்ன, அவர் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற படி என்ன? நம்மை இருளின் பாதையிலிருந்து ஒளியின் பாதைக்கு செல்லுதல். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனது மனம் இருளடைந்திருக்கிறது. இன்றைக்கு தவறான நற்செய்தி போதனையினால், இன்றைக்கு தவறான போதனையினால் விசுவாசம் இழந்து விட்டது. ஆகவே விசுவாசம் இழந்து இந்த இருள் இருக்கிறது, என்னுடைய மனத்திலே இருள் இருக்கிறது, எனது ஆன்மாவிலே பாவ இருள் இருக்கிறது. இந்த தூதர்கள் படி நடக்கின்ற பொழுது ஒளியின் பாதையிலே நடத்தி செல்கின்றார்கள். இரண்டாவது, அவர்கள் பாதுகாப்பை நமக்கு கொடுக்கின்றார்கள். எந்தவித தீய சக்தியில் எதுவாக இருந்தாலும் சரி, சாலையில் செல்கின்ற பொழுது, வீடில் இருக்கின்ற பொழுது கூட அவர் இறை பாதுகாப்பை பராமரிக்கின்றார்கள். மூன்றாவது, இன்றைக்கு அவர்கள் போர் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வெண்ணிற ஆடை அணிந்த, சூரியனை ஆடையாக அணிந்த அந்த பெண்மணிக்கும் சிவந்த பறவைநாகத்துக்கும் இடையே, அதே போல மெக்கேல் அதிதூதருக்கும் லூசிஃபேருக்கும் இடையே, கிறிஸ்துவுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் இடையே, தீய நல்ல ஆவிகள், நல்ல வானதூதர்களுக்கும் தீய ஆவிகளுக்கும் இடையே இன்றைக்கு போர் புரிந்து கொண்டிருக்க முடிந்து அந்த காவல் தூதர்கள் அந்த போரில் ஈடுபட்டு அந்த தீமைகளை வென்றெடுப்பதற்கு அன்னை மரியாளோடு சேர்ந்து அவர்கள் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவரது துணை நாடுகின்ற பொழுது இறை பராமரிப்பை உணர முடியும். நாமும் அந்த போரிலே சேர்ந்து அந்த தீய சக்தியை நாம் முறியடிப்பதற்கு இறைவனது அந்த பாதுகாப்பும் வழிநடத்தலையும் இந்த திருப்பள்ளியிலே கொண்டாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இதுவரை நாம் இந்த திருப்பலிக்கு வருகின்ற பொழுது பல்வேறு விதமான கருத்துக்களோடு வந்திருக்கின்றோம். நம்மிடம் இதை எதிர்பார்ப்பதெல்லாம் குழந்தையனுடைய அந்த உள்ளம்தான். எவ்வாறு அன்னை மரியாளுக்கும் சுசையப்பிற்கும் இந்த குழந்தை கீழ்ப்படைந்தாரோ, நான் கடவுளின் மகன் என்று இல்லாமல் மனித உருவிலை ஏற்று தம்மையை வெறுமையாக்கி சிறு குழந்தையாக அன்னை மரியாளுடைய தாயிடத்திலும் சுசைப்பிற வளர்ப்பு தந்தையாகிய சுசைப்பிரிடத்திலும் ஒரு குழந்தையாக தன்னையே தாழ்த்தி கண்டாரோ அந்த குழந்தை உள்ளத்தை நமக்கு அருள வேண்டும் என்று நாம் இப்பொழுது ஜெபிப்போம்.